தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் உயிருக்கு கடும் அச்சுறுத்தலும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தை அதிர வைத்த மணல் கொள்ளை பற்றிய ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அது குறித்த செய்திகளையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் புதிய அரசியல் அமைப்பை மாற்றுகின்ற பணிகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் வரும் ஜனவரி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என அரசாங்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது குறித்து சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் கொழும்பு பங்குச்சந்தையினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சாதனை ஒன்று நேற்று நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அது குறித்த செய்திகளையும் அத்துடன் ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். யாழ்ப்பாணத்தையே அதிர வைத்த மணல் கொள்ளை சம்பவம் பற்றிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை விடியப்புறம் என்ன செய்திக்கணும்னு சொன்னால், 25க்கும் மேற்பட்ட டிப்பரை கொண்டு போய் தென்மராட்சி பகுதியில் இருக்கிற கரம்பகம் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல மணலை சட்டவிரோதமான முறையில் அகழ்ந்தெடுத்து அவளத்தையும் டிப்பரில் ஏற்றி கொண்டு போயிருக்கணும். மிகவும் துணிகரமான முறையில் இந்த செயல் செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல என்று சொல்லப்படுது. இதனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது விடத்தற்பளை கரம்பக பிள்ளையார் வீதியில் பொதுமக்களால் பாவிக்கப்படாமல் இருந்த காணிக்குள்ள சட்டவிரோதமான முறையில் மிகவும் துணிச்சலாக 25க்கும் மேற்பட்ட டிப்பர்களை கொண்டு விட்டுட்டு மணல் அள்ளி கொண்டு போயிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை விடிய. எனவே இது சம்பந்தமாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்கு தயாராக இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய காலத்திலேயும் கூட இவ்வளவு மோசமான முறையில் மணல் கொள்ளை, அதுவும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுதுன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அதிர்ச்சிகரமான விடயமாகும். எனவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரியான சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். இது எங்களுடைய மண் வளத்தையும் பொதுமக்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கிற ஒரு செயலாகும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய காலத்திலேயே கூட இவ்வளவு துணிச்சலாக நடக்குது என்று சொன்னால், முன்னிய காலங்களை பற்றி நாங்கள் நிச்சயம் பார்க்க தேவையில்லை, கற்பனை கூட செய்து பார்க்க தேவையில்லை, அவ்வளவு மோசமாக இருந்திருக்கும். எனவே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படணும். இந்த மணல் அகழ்வு, அதாவது சட்டவிரோதமான இந்த மணல் அகழ்வு தடுத்து நிறுத்தப்படணும். எனவே பொதுமக்கள் இது சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட பயப்படாமல் நீங்கள் போலீஸுக்கு சொல்லுங்க. போலீஸுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எல்லாமே தகவல்களை தெரியப்படுத்துங்க, அல்லது போட்டோக்கள் எடுத்து ஆதாரங்களோட சமூக வலைத்தளங்களில் போடுங்க. இந்த செய்திகளை எந்த அளவுக்கு நாங்கள் பரப்புறோமோ அந்த அளவுக்கு பரப்பும் போதுதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். முடிஞ்சா இதில் ஈடுபட்டாக்கள் சம்பந்தமாக ஏதாவது தகவல்கள் கிடைச்சா, இதுக்கு பின்னணியில் இருக்கிறாக்கள் பற்றின ஏதாவது தகவல்கள் கிடைச்சா அதையும் வெளியில் சொல்லுங்க. வெளியில் அந்த தகவல்கள் வரத்தான் இது கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர முடியும். என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய காலத்தில் இதை கட்டுப்படுத்தலைன்னு சொன்னால் இனி எப்பயுமே இதை கட்டுப்படுத்த முடியாது. எனவே பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான வேலைகள் வரும் ஜனவரி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் மிக மிக முக்கியமான வாக்குறுதி அரசியல் அமைப்பை மாற்றுவோம் என்று சொல்லி, அதாவது ஏற்கனவே இருக்கிற அரசியல் அமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வரதில்லை, திருத்தங்கள் இல்லை, புதிதாக அரசியல் அமைப்பை எழுதுவோம், உருவாக்குவோம், புதிய அரசியல் அமைப்பை கொண்டுருவோம் என்று சொல்லி அந்த அரசியல் அமைப்பு கூடாக நாட்டில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். மிக முக்கியமாக தமிழ் மக்களாகிய எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான பிரச்சனைகள், எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை பிரச்சனைகள் உள்ளிட்ட சகல பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலும் கூட, ஜனாதிபதி பதவியேற்ற பிறகும் கூட, பாராளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்ற பிறகும் கூட எல்லா சந்தர்ப்பங்களையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் அவர்களுடைய அமைச்சர்களும் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வரினோம். இப்போ நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார திரும்ப மீளவும் ஒரு தடவை அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். வரும் ஜனவரி மாதத்திலிருந்து அதற்கான உத்தியோகபூர்வமான வேலைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி முதல் கட்டமாக அதற்கென ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு முதல் கட்டமாக சகல அரசியல் கட்சிகளுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தி இது சம்பந்தமான ஆலோசனைகள் புறப்படும் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய சகல நிபுணர்களோடையும் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று சொல்லப்படுது. சரி, அரசாங்கம் அந்த முயற்சிகளை ஆரம்பிக்கட்டும், நல்ல விஷயம். ஏனென்று சொன்னால், இந்த அரசியல் அமைப்பால் தான் நாட்டில் அவ்வளவு ரத்த ஆறு ஓடினது, இவ்வளவு உயிரிழப்புகள் வந்தது, மக்கள் கொத்து கொத்தா செத்தது எல்லாமே இந்த மோசமான அரசியல் அமைப்பால் தான்.
அன்றைக்கே 1948 ஆண்டு ஒரு உருப்படியான அரசியல் அமைப்பை உருவாக்கி இருந்தா சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர், துபாய் என்ன துபாய், மலேசியா என்ன மலேசியா, ஸ்ரீலங்கா வந்து வேறு எங்கேயோ வளர்ந்திருக்கும், வேறு லெவலில் வளர்ந்திருக்கும். இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பழைய ஆட்சியில் இருந்தாக்கள் பார்த்த மக்கு வேலைகளால் பிழையான அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த 75 வருடமாக இவ்வளவு பிரச்சனைகளும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அதை சரியான முறையில் உணர்ந்து கொண்டிருக்கிறார். அதை பல சந்தர்ப்பங்களில் வந்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவரால் உருவாக்கப்பட இருக்கின்ற இந்த அரசியல் அமைப்பு வந்து இதோட இந்த பிரச்சனையில் அதை முடிச்சிடணும். தொடர்ந்து இனியும் இழுபட்டு எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இதை கடத்தி தொடர்ந்து இலங்கையில் வந்து பிரச்சனை இருக்க விடவே கூடாது. ஆனால் இலங்கையில் பிரச்சனை தீர்றது வந்து ஒரு சில தரப்புகளுக்கு வந்து பிடிக்காதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் வந்து ஏதாவது குழப்பறதுக்கு முயற்சி செய்வார்கள், முட்டுக்கட்டை போடுவார்கள் என்றும் தெரியும். எனவே அது எல்லாத்தையும் மீறி தமிழ் மக்களாகிய நாங்களும் சிங்கள மக்களும் அரசாங்கங்களும் எங்களுடைய பக்க அரசியல்வாதிகளும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு சரியான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிடணும். ஓம் தானே? எனவே இதற்கு வந்து எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து எப்படி தயாராக இருக்கணும் என்று தெரியல. எங்களுடைய அரசியல் கட்சிகள் வந்து என்ன திட்டங்களை வச்சிருக்கணும் என்று தெரியல. சத்தப்படாமல் பேசாமல் இருந்து போட்டு பேருந்து எல்லாம் பாதி தூரம் போன பிறகு அதை எதிர்க்கிறோம், அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி ஆரம்பிக்கணுமோ இன்னும் தெரியல. எனவே அரசியல் கட்சிகள், எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து இப்பயே களத்தில் இறங்கி மக்களுக்கு தெளிவூட்டணும், மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை பெறணும். நாளைக்கு உங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடைக்குள்ள வந்து என்ன போய் கதைக்க போறீங்க? ஆளாளுக்கு ஒரு கதை கதைக்க போறீங்களா? இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை வலியுறுத்த போறீங்களா? அல்லது எல்லா பக்கம் பிடிச்சி இழுத்து கடைசி ஒன்றும் இல்லாமல் சொதப்பி அடிக்க போறீங்களான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே எங்களுடைய அரசியல் கட்சிகள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவர்கள் இனியாவது அந்த நம்பிக்கையை காப்பாற்றி மக்களோட உடனடியாக கதைச்சு பேசி அந்த அரசியல் அமைப்பில் வந்து அங்கம் வகித்து சரியான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்கணும். இதோட இந்த பிரச்சனை வந்து முடிக்கணும். கொழும்பு பங்குச்சந்தை நேற்று டிசம்பர் மாதம் 23 திங்கட்கிழமை ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது என்று சொல்லணும். வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாதவாறு இந்த அனைத்து பங்குகளின் விலை சுட்டன் என்று சொல்லப்படக்கூடிய ASPI வந்து நேற்று மிக ஒரு உச்சத்தை வந்து எட்டியிருக்கின்றது. அதாவது 15,000 தாண்டி இருக்கிறது. அந்த புள்ளிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,020.61 இருந்தது நேற்றைய வியாபார நாள் முடிகின்ற போது. அதுக்கு முதல் கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 14,000 தாண்டி இருந்தது. அதுவே மிகப்பெரிய சாதனை என்று சொல்லி போன வாரம் சொல்லப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான பிரத்யேகமான செய்திகள் எல்லாத்தையும் வந்து நான் உங்களோட பகிர்ந்திருந்தேன் நான். ஆனால் இப்போ வந்து அது 15,000 தாண்டி இருக்குது. எனவே இலங்கையினுடைய வரலாற்றில், கொழும்பு பங்குச்சந்தையினுடைய வரலாற்றில் இவ்வளவு அதிகரித்த தொகையில் வந்து அனைத்து பங்குகளினுடைய விலைச்சுட்டன் வந்து இதுக்கு முதல் வந்ததே இல்லை என்று சொல்லப்படுது. இது எல்லாத்துக்குமான காரணம் அரசியல் வந்து ஸ்திரத்தன்மையில் இருக்குது, நிலையான தன்மையில் இருக்குது. பொருளாதாரம் வந்து நிலையான தன்மை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் ஒழிக்கப்படுது, தேவையில்லாத செலவுகள் வந்து கட்டுப்படுத்துது. இப்போதான் அரசாங்கம் வந்து சரியான திசை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. எனவே இதுக்கு முதல் நாங்கள் கேள்விப்படாத நிறைய சம்பவங்கள் நாட்டில் நடக்குது. அதில் மிக முக்கியமானது பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி. எனவே ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பதவியேற்க வேண்டியிருக்கும். அவர் வந்தால் மட்டும்தான் பொருளாதாரத்தை நிமித்த முடியும். எனவே அனுரகுமார திசாநாயக்காவால் தாக்கு பிடிக்க முடியாது, அவரால் பொருளாதாரத்தை கொண்டு போக முடியாண்டெல்லாம் நிறைய ஆருடங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. எங்களுடைய தமிழ் பேப்பர்ல எல்லாம் கட்டுரை எல்லாம் வந்தது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா போகிற போக்க பார்த்தா பொருளாதாரத்தை கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு நிப்பாட்டு வரவெல்லாம் கிடக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய உயிருக்கு கடும் ஆபத்தும் பெரும் அச்சுறுத்தலும் வந்திருப்பதாக அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கியமான உறுப்பினர் சொல்லியிருக்கின்றார். அதாவது மொட்டு கட்சி என்று சொல்லப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர் மனோஜ் கமகே வந்து நேற்று திங்கட்கிழமை ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசக்குள்ள இந்த கருத்தை சொல்லியிருக்கார். அவர் நேற்று மட்டுமில்லாமல் போன வாரமும் இதே கருத்தை சொன்னவர், அதுக்கு முதலும் இதே கருத்தை சொன்னவர். என்னென்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்து கடுமையான உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, கடுமையான ஆபத்துகள் இருக்குது. எனவே அவருடைய பாதுகாப்பு வந்து குறைக்கப்பட்டது வந்து மிகவும் தவறானது, அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவருடைய உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, ஆபத்து வந்தா அதுக்குரிய முழு பொறுப்பும் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தான் அதுக்கு பொறுப்பெடுக்கணும். அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு வந்து 100 இராணுவத்தினர் இல்லை, 1000 இராணுவத்தினரை போட்டா கூட அது தகும், அது தேவையான ஒன்று தான். ஏன்னு சொன்னால் அவருக்கு அவ்வளவு ஆபத்துக்கள் இருக்காம். அதோட புலனாய்வு பிரிவு வந்து தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து கொண்டே வருதாம். மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து உயிர் ஆபத்து
இருக்குன்னு சொல்லி உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இதுவரைக்கும் புலனாய்வு பிரிவால் வந்து 13 அறிக்கைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காம். அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி அதிலே மிக குறிப்பாக வந்து ISIS என்ற ஒரு அமைப்பு இருக்குத்தானே, அந்த அமைப்பில் இருந்து அச்சுறுத்தல் இருக்காம். அதாவது ISIS அமைப்பு வந்து ட்ரோன் இருக்குத்தானே, ட்ரோனை விட்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வீட்டுக்கு வந்து ட்ரோனை விட்டு தாக்குதல் நடத்தி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான வேலைகளை செய்வார்கள் என்று சொல்லி புலனாய்வு பிரிவினர் வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறோம், அறிக்கை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லி வச்சிருக்கிறார். அதெல்லாம் உண்மையா நம்பக்கூடிய கதையா என்னன்னு தெரியல, அவர் சொல்லி வச்சுக்கிறார். மனோஜ் கமகே நேற்று சொல்லி வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் வந்து அரசாங்கத்துக்கு சார்பில்லாத தனியார் சக்திகள் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை வந்து குறிவைத்திருப்பதாகவும் அவர் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருப்பதாகவும் புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைச்சு என்று சொல்லி இவர் சொல்லி வச்சிருக்கார். என்னென்னு சொன்னா கிட்டடியில் வந்து இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தலைவரை வந்து இஸ்ரேல் வந்து இந்த ட்ரோன் விட்டு அடிச்சது தானே, அந்த செய்திகளை எங்கேயாவது பேப்பரில் வாய்ச்சி போட்டு அதைத்தான் மாற்றி சொல்கிறாரோ அல்லது உண்மையிலேயே வந்து புலனாய்வுத்துறை வந்து எச்சரிக்கை விட்டுச்சா இன்னும் தெரியலை. ISIS அமைப்பு இந்த உலகத்தில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை. அவர்களே மஹிந்த ராஜபக்ஷ போயிட்டு அவர் மேலே தாக்குதல் நடத்த போயிடணும்னு சொல்லியும் தெரியலை. இருந்த போதிலும் கூட இந்த மொட்டு கட்சி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர் வந்து மனோஜ் கமகே இதோட எத்தனையோ தரம் மீடியாவில் வந்து சொல்லி போட்டார். நேற்றும் சொன்னவர், போன கிழமையும் சொன்னவர், அதுக்கு முதலும் சொன்னவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து கடுமையான ஆபத்து இருக்கு என்று சொல்லி. எனவே இவர் வந்து அடிக்கடி சொல்றதை பார்த்தா ஏதோ அவருக்கு பிரத்யேகமான தகவல்கள் எல்லாம் வந்திருக்கும் போல என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் பெண் ஓவியர் ஷானிகா வரைந்த ஒரு அழகிய கேலி சித்திரம். அதாவது வந்து இந்த கேலி சித்திரம் வந்து 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து வெளிநாட்டு நடைமுறை, வெளிநாடுகளில் இருக்கிற சிஸ்டம், மற்றது வந்து ஸ்ரீலங்கா நடைமுறை, ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிஸ்டம். அதாவது வந்து ஒரு ஆள் வந்து கையில் வந்து ஒரு தூக்கு தராசு மாதிரி, தராசுன்னு இருக்கு தானே, அதை தான் பிடிச்சிருக்கார். அது வந்து தூக்கு மேடை அந்த டைப்பில் பிடிச்சி வச்சுக்கார். அதில் வந்து கொரப்ஷன் டெலி கிடக்குது, லஞ்ச ஊழல் டெலி கிடக்குது. அதில் வந்து ஒரு குற்றவாளி வந்து கட்டி தொங்க விடப்பட்டிருக்கார். அது வெளிநாட்டு சைட்டில். ஏன்னு வெளிநாட்டில் வந்து இந்த லஞ்ச ஊழலால் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படினம் என்று சொல்லி அதில் அர்த்தம். இங்கே ஸ்ரீலங்கா பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே தராசில், அதே லஞ்ச ஊழல் தராசில் வந்து ஒரு ஆள் ஊஞ்சல் கட்டி, ஒரு அரசியல்வாதி அதில் ஏறி இருந்து கொண்டு நல்ல சந்தோஷமாக ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்போ கொரப்ஷன் என்ற ஊஞ்சலை வந்து ஆடிக்கொண்டிருக்க ஸ்ரீலங்காவில். இது வந்து இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லை, முன்னைய ஆட்சி காலத்தில் இருந்த போதிலும் கூட இந்த அரசியல்வாதிகளுடைய இந்த லஞ்ச ஊழல் வந்து ஒழிக்கப்படணும் என்றதை வலியுறுத்தும் முகமாக இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு சிஸ்டம் மாதிரி ஸ்ரீலங்காவில் வரணும்ன்றது இப்போ எல்லாருடைய விருப்பமாகவுமே இருக்குது. அது வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழ் மக்களாகிய எங்களுடைய விருப்பமும் அதுதான், வெளிநாடுகளில் வாழ்கிற சிங்கள மக்களுடைய விருப்பமும் அதுதான். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.